பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய பாடுகளை நாம் வருடம் முழுவதும் தியானிக்க வேண்டியதாக இருந்தாலும், அவர் பாடுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகமாய் இருந்தாலும், ஒவ்வொரு வருடமும் இந்த லென்த் கால 40 நாட்கள் மிகவும் விசேஷித்தவையாக பார்க்கப்படுகின்றது. கிறிஸ்தவத்தில் லென்த் காலம் என்பது சாம்பல் புதன் தொடங்கி ஈஸ்டர் இடையேயான காலம். 40 நாட்கள் ஞாயிறு தவிர. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கை முறையை ஆராய்ந்து தங்களை சுத்திகரித்து கிறிஸ்துவை போல மாறுவதற்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு புனிதமான காலம். எனவேதான் இந்த லென்த் நாட்களில் 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை குறித்தும், நம்மிடம் இருக்கக்கூடாத நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தீய குணங்களை குறித்தும் நாம் தியானித்து வந்தோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் மாத்திரமே இது சாத்தியமாயிற்று. நம்மிடம் இருக்கக்கூடாத கெட்ட குணங்கள் என்று அகம்பாவம், கோபம், சந்தேகம், கசப்பு, பொறாமை, வீம்பு, பொய், பகை, சுயநலம், வாக்குவாதம், சோம்பேறித்தனம், குறை சொல்லுதல், புறங்கூறுதல், கபடு, முறுமுறுப்பு, சண்டை போடுதல், நிர்விசாரம், பெருமை, பட்சபாதம் என்று 19 கெட்ட குணங்களை குறித்து தியானித்தோம். மேலும் நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் என்று அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்கிரியை, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், தாழ்மை, உத்தமம், பரிசுத்தம், நம்பிக்கை, ஒழுக்கம், நீதி, கீழ்ப்படிதல், நல்வார்த்தை, திருப்தி, விட்டு கொடுத்தல், கனம் பண்ணுதல், மன்னிப்பு என்று 21 நல்ல குணங்களை குறித்து தியானித்தோம். இந்த செய்தியை குறித்து அநேக சாட்சிகளை கேட்கும்படி தேவன் கிருபை செய்தார். என் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ள எனக்கு உதவியாக இருந்தது என்றும், தினமும் காலையில் இந்த செய்தியை நான் தவறாமல் கேட்பேன், தேவன் பல காரியங்களை எனக்கு உணர்த்தினார் என்றும், லென்த் நாட்களில் செய்தியை ஆயத்தப்படுத்த எனக்கு உதவியாக இருந்தது என்றும், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது, இந்த செய்தியை அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன் என்று இப்படி அநேக சாட்சிகளை கேட்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். தேவன் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. சரி, லென்த் காலத்தின் 40 நாட்கள் தான் முடிந்து விட்டதே. அதுபோல 40 நாட்கள் தியானித்த இந்த தியானங்களும் அத்தோடு முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அதுதான் இல்லை. 40 நாட்கள் செய்தியை கேட்ட உங்களிடம் ஏதாவது மாற்றம் உண்டாயிருக்கிறதா? ஒரு ஆராய்ச்சி இப்படியாக சொல்கின்றது, ஒரு நபர் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள எடுக்கும் நேரத்தின் அளவு தனி மனிதனை பொறுத்தும், அவர்கள் விரும்பும் மாற்றத்தின் தன்மையை பொறுத்தும் பெரிதும் மாறுபடுகிறதாம். சில மாற்றங்கள் ஒப்பீட்டளவில் விரைவாக இருக்கலாம், மற்றவை சில நாட்கள் நீடித்த முயற்சியினால் மாறலாம். மாற்றத்தின் சிக்கலான தன்மை, தனி நபருடைய அர்ப்பணிப்பு நிலை மற்றும் மற்றவர்களிடமிருந்து அவர்கள் பெறும் ஆதரவு போன்ற காரணிகள் அனைத்தும் கால வரிசையை பாதிக்கின்றதாம். மேலும் ஒரு மாற்றத்திற்கு 21 நாட்கள் தேவைப்படுகிறது என்றும், அதிகமாக 40 நாட்களில் நாம் கொண்டு வர விரும்புகின்ற
வாஞ்சிக்கின்ற மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த 40 நாள் நம் குணங்களில் மாற்றம் தரும் பழக்கத்தை நாம் கடைபிடித்தோமானால் அது நம்மில் இருக்கும் கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம் குணங்களில் ஒரு மறுரூபத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவது மாத்திரமல்ல, நம்மை எப்போதும் நல்ல குணங்களை உடையவர்களாகவே வாழ வைக்கும். ஒரு திருக்குறள் இப்படியாய் சொல்கிறது: முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் என்று. அதாவது முயற்சி இல்லாமல் எதுவுமே இல்லை. முயற்சிதான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும். ஆம், முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. சரி, எது எப்படியோ, நான் இந்த காரியத்தில் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று ஒப்புரவாகின்ற காரியத்தில், ஒருவேளை அது கோபமாக இருக்கலாம், பிடிவாத குணமாக இருக்கலாம், ஈகோவாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், சோம்பல் குணமாக இருக்கலாம், நிர்விசாரமாக இருக்கலாம். அதை தேவனிடத்தில் சொல்லி தேவனுடைய உதவியை நாடும்போது தேவன் நிச்சயமாக அதற்கான கிருபையை நமக்கு தருவார். நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு நாள் ஆல்பர்ட் நோபல் என்ற விஞ்ஞானி தினசரி செய்தித்தாளை வாசித்த போது இறந்தவர்களுடைய புகைப்படத்தை போடும் இடத்திலே அவருடைய புகைப்படமும் அதன் கீழே டைனமைட் கண்டுபிடித்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததாம். அது தவறுதலாக பிரசுரிக்கப்பட்டிருந்தாலும் ஆல்பர்ட் நோபல் அவர்களை அந்த காரியம் அதிகமாக சிந்திக்க வைத்தது. அந்த காலத்தில் டைனமைட் என்பது மற்றவர்களை அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. தன்னை மற்றவர்கள் நினைக்கும் போது மற்றவர்களை அழிப்பதற்காக இந்த மனிதர் டைனமைட்டை கண்டுபிடித்தார் என்று சொல்வார்களே என்று நினைத்து மனமுடைந்து போனார். அந்த செய்தி வெளியிடப்பட்டதன் வழியாக நோபல் தன் வாழ்க்கையையே மாற்ற தீர்மானித்தார். உலகத்தின் சமாதானத்திற்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக பாடுபடவும் பிரயாசப்படவும் ஆரம்பித்தார். இன்று சமாதான பரிசு என்றாலே நோபல் பரிசு என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நோபல் என்றால் டைனமைட் என்ற சொல் மாறி சமாதான பரிசு என்றால் நோபல் என்றாகிவிட்டது. ஏனென்றால் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தையும் தன்னுடைய வழியையும் மாற்றினபடியினால் மற்றவர்களுக்கு அவர் மேல் இருந்த எண்ணம் முற்றிலும் மாற்றப்பட்டது. வேதத்தில் கூட நாம் பார்த்தோம் என்றால் சவுல் என்று சொல்லப்பட்ட மனிதர் சபைகளை பாழ்படுத்துபவர் என்று அழைக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு நியமங்களின்படி தான் செய்வதுதான் சரி என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவராக அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை அரசின் அதிகாரத்தோடு துன்பப்படுத்தி சபைகளை பாழ்படுத்தினார். சவுல் என்றாலே சபைகள் பயப்படும் அளவிற்கு அவர்களை துன்பப்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் வந்தது. இயேசு கிறிஸ்து அவருக்கு தமஸ்கு என்ற பட்டணத்தில் தரிசனமாகி, நீ துன்பப்படுத்துகின்ற கிறிஸ்து நானே என்று சொல்லி அவரை சந்தித்த போது தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கொண்டார். சபைகளை அழித்த சவுல் இப்போது சபைகளை கட்ட ஆரம்பித்தார். சபையாரை துன்பப்படுத்தின சவுல் பவுலாக மாறி கிறிஸ்துவுக்காக மற்றவர்கள் யாரும் படாத பாடுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகித்தார். அவருடைய நோக்கமும் வழியும் மாறினது. இன்று அவரை நாம் நினைக்கும் போது சபைகளை ஸ்தாபித்தவர், புதிய ஏற்பாட்டு சபை நடக்க வேண்டிய வழிகளை காட்டும் 14 நிரூபங்களை எழுதினவர், தேவனை அறியாத ஜனங்களை கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தினவர், கர்த்தருக்காக தன் ஜீவனை குப்பையாக எண்ணினவர் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை மாறினது. எனக்கன்பானவர்களே, நம்மையே ஒரு முறை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலத்திற்குள் பவுலும் நோபலும் தங்கள் கொடிய வழிகளை விட்டு
நன்மைக்கு ஏதுவாக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதைப் போல நம்முடைய துன்மார்க்க வழிகளை விட்டு நாம் மனம் திரும்புவோம். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடப்போம். அப்போது தானாகவே மற்றவர்கள் விரும்புகின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும். இனிமேலும் தாமதிக்காதபடி குடும்பமும் சபையும் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயமும் நேசிக்கின்றவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தரும் அதிலே நிச்சயம் பிரியப்படுவார். எனக்கன்பானவர்களே, இன்று நம்மில் அநேகர் சேமிப்பு திட்டங்களில் எதற்காக பணம் சேர்த்து வைக்கின்றோம்? நம்முடைய எதிர்காலத்தில் நாம் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதால் தானே. ஒருவேளை அது எதிர்காலத்தில் எந்த ஒரு பலனும் தராது என்று தெரிந்தால் நாம் சேர்த்து வைப்போமா? நிச்சயமாக இல்லை. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமது நித்திய வீடாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இந்த குணங்களை வளர்த்து கொள்வது என்பது இன்றியமையாத ஒன்றாகும். This character investment is for our eternal living with Lord Jesus Christ in heaven. ஆம், இந்த 40 நாட்களின் பாடங்களும் நாம் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கான ஒரு சேமிப்பு திட்டமாகும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அவரை போல குணாதிசயங்களோடு வாழ்வதைத்தான் தேவனும் விரும்புகின்றார். 1 யோவான் 2:6 சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற நாம் எப்படி நடக்க வேண்டுமாம்? அவர் நடந்தபடி நாமும் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகின்றது. மேலும் எபிரேயர் 3:1 பிரதான ஆசாரியராய் இருக்கின்ற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தோம் என்றால் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். தாழ்மையாய் இருக்கிறதிலும் சரி, பரிசுத்தமாய் இருக்கிறதிலும் சரி, பொறுமையாய் இருக்கிறதிலும் சரி, மன்னிக்கிறதானாலும் சரி, எல்லாரிடத்திலும் அன்பாயும் மனதுருக்கமாய் இருக்கிறதானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாய் இருக்கின்றார். நாமும் அவரை போல வாழ பிரயாசப்படுவோம். நாமும் எல்லாவற்றிலும் அவரை போல வாழ பிரயாசப்படுவோம். மத்தேயு 5:16 இப்படியாய் சொல்கின்றது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து அவருடைய குணாதிசயங்களை நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலித்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இப்போது என்கிட்ட இருக்கிற குணங்கள் போதாதா? என்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறதே, ஆனால் கெட்ட குணங்கள் எப்போதாவது தானே வருகிறது. அதனால் என்ன பிரச்சனை? என்னுடைய கெட்ட குணங்களை விட எண்ணிக்கையில் பார்த்தோமானால் என்னிடம் நிறைய நல்ல குணங்கள் தான் இருக்கிறது. அது போதாதா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். வேதம் சொல்கின்றது, மத்தேயு 7:17-20 வசனங்களில், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நாம் நல்ல குணங்களை உடையவர்கள் என்று சொல்வோமானால் நம்மிடத்திலிருந்து ஒரு நாளும் கெட்ட குணங்கள் வெளிப்படாது. ஒருவேளை கெட்ட குணம் வெளிப்படுமானால் இன்னும் நாம் நல்ல குணத்தில் பூரணப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்று. ஒரு குடம் முழுவதும் நல்ல பால் இருந்தாலும் அதில் ஒரு துளி விஷம் கலந்தால் அதை குடிக்க முடியுமா? ஒரு துளி விஷமானது ஒரு குடம் பாலையும் கெடுத்து விடும் இல்லையா?
அதுபோலத்தான் நம்மிடம் எவ்வளவு அதிகமாக நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கெட்ட குணமானது எல்லா நல்ல குணத்தையும் கெடுத்துவிடும். எனவே கெட்ட குணம் நம்மிடம் இருக்குமானால் என்னிடம் நல்ல குணம் இருக்கிறதே என்று நம்மால் மெச்சிக்கொள்ளவே முடியாது. இதைத்தான் வேதம் சொல்கின்றது. யாக்கோபு 3:10-11 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, இப்படி இருக்கலாகாது. ஒரே கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஆம் பிரியமானவர்களே, நல்ல குணம் நம் இருதயத்தில் இருந்தால் நல்ல குணம் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை நம் வாழ்க்கையில் கெட்ட குணமும் வெளிப்பட்டால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இதில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தை சீர்படுத்த வேண்டிய ஒரு நேரம். நம்முடைய சரீரத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் என்ன செய்வார்கள்? நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்க இசிஜி எடுப்பார்கள். அதுபோல நம்முடைய குணங்களை சீர்படுத்த, இருதயத்தை சீர்படுத்தும் ஒரு இசிஜி எடுப்பது அவசியமாக இருக்கின்றது. எஸ், இட்ஸ் டைம் டு டேக் அன் இசிஜி. இஸ் எவ்ரிதிங் கிளியர் வித் காட் என்று தேவனுடைய காரியத்தில் நாம் எல்லா விதத்திலும் சரியாய் இருக்கின்றோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். உலகத்தில் பொதுவாக இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள், எதை விதைக்கின்றோமோ அதையே அறுப்போம் என்று. பரலோக ராஜ்யத்திற்கேற்ற நல்ல குணங்களை நாம் விதைக்கும் போது தேவன் வாக்கு பண்ணின பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த 40 நாட்களில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை இனி நாம் வாழப்போகும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க ஜாக்கிரதையாக இருந்து, நம்மிடம் எந்தெந்த கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் நம்மை விட்டு முற்றிலுமாக அகற்றி போட்டு நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை தக்க வைத்துக் கொள்வோம். அவைகளை இன்னும் மெருகேற்றிக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாய் சுடர்விடுவோம். தேவனுடைய நாமத்தை நம்முடைய குணங்களின் மூலம் மகிமைப்படுத்துவோம். என கண்பானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த 40 நாட்களும் பல குணங்களை குறித்து ஆராயவும், நம்மை சீர்தூக்கி பார்க்கவும், சீர்பட வேண்டிய காரியங்களில் நம்மை சீர்படுத்தி கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். நாம் தியானித்த இந்த காரியங்கள் உங்களுக்கு உண்மையாகவே பிரயோஜனமாய் இருந்ததென்றால் ஒரு சின்ன ஊழியமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்கள் அன்பானவர்களுக்கும் இந்த 40 நாட்கள் செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, உங்களை தேற்றுகிற, உங்களுடைய வாழ்க்கை கட்டுகிற, சீர்படுத்துகிற அன்பின் வார்த்தைகளாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம் அன்பானவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் ஆமேன் என்று இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக, நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறதாக, சீர்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆனால் ஒன்று மறந்து போகக்கூடாது, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் உபாகம் 28 அதிகாரம் 1-13 நீங்கள் படிப்பீங்கன்னா அன்று ஒரு பெரிய பட்டியலின் ஆசீர்வாதத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதில் முடிவிலே இவைகள் எல்லாம் நீர் செய்தீரானால் இப்படி நான் ஆசீர்வதிப்பேன், இந்த கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீரானால் நான் இவ்வாறாக உன்னை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய வாசனம் சொல்லுகிறது. கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். வாழப்போகிறது ஒரு வாழ்க்கை, எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. உலகத்தான் அப்படி இருக்கிறார்களா, அவர் இருந்துட்டு போகட்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 2:20 நீங்கள் படிப்பீரானா, கிறிஸ்துவுடன் சிலுவிலே அறியப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம் ஆண்டவரோடு சிலுவிலே அறியப்பட்டிருக்கிறோம். உலக காரியங்கள், உலக சிந்தனைகள் சிலுவிலே நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆதலால் இந்த 40 நாட்கள் ஆண்டோட வார்த்தைகளை கேட்டோம். ஆனால் அதோட உண்மையான ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? கடைசி மட்டும் அதில் நிலைத்திருப்பதில் தான் அதோட பிரதிபலன் இருக்கிறது. ஆம், ஒரு கொக்கோ கோலாவை நீங்கள் குடிப்பீரானால் அது கடைசி வரைக்கும் குடிக்கும். அந்த கடைசி எசன்ஸ் அதுதான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆமாம், சிறு பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும்போது பெரியவர்கள் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். கடைசி வாய் இது சாப்பிடு, இது சாப்பிட்டால் தான் உனக்கு பலன் உண்டாகும். அதே போல கடைசி வரைக்கும் நாம் நிலைத்திருக்கும் போது, முடிந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கும் போது, தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மைகளை நாம் காண்போம். தவறுகள் செய்வது இயல்பு. ஆனால் அந்த செய்த தவறை திரும்பவும் செய்யாமல் ரெக்டிஃபை பண்றது தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் பவுல் தான் செய்த தவறுகளை ரெக்டிஃபை பண்ணினார். யூதாஸ் ரெக்டிஃபை பண்ணல. ஆனா பேதுரு அவர் மனஸ்தாபப்பட்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். தாவீது தவறுகள் செய்தார், ஆனால் தன் தவறுகளை சீர்படுத்தினார். என் அன்பு தெய்வஜனமே, இப்படியாக சீர்படுத்தும்படி தன் வாழ்க்கை அர்ப்பணித்த அவருடைய வாழ்க்கையில தான் மேன்மைகள் வந்தது, நன்மைகள் வந்தது, கனம் தேடி வந்தது. நம் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்திலே குறைவுள்ளவர்கள் தான், வெளிவீனம் உள்ளவர்கள் தான். தேவன் அதை அறிவார். ஆனால் நம்முடைய குறைகளை, பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்து தேவனுடைய பலத்திற்காக, தேவனுடைய அனுக்கிரகத்திற்காக ஜெபம் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற கிருபைகளை, பலனை ஆண்டவர் கட்டாயம் தருவார். அவளை குறித்து சிந்திப்போம், யோசிப்போம், செயலிலே கொண்டு வர முயற்சி செய்வோம். ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். தன் வாழ்க்கை சீர்பட வேண்டும், தன் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் சொல்லிதான் இந்த 40 நாட்களிலும் அவங்க அந்த தியானங்களை கேட்டார்கள், தியானித்தார்கள், செயலில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறதை நீர் அறிவீரப்பா. சுவாமி, நாங்கள் சாதாரண மண், சாதாரண வெளிவீனம் உள்ள பாண்டங்கள். ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆம் சுவாமி, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னதை போல நீர் எல்லா காரியத்திலும் நாங்கள் பூரணர்களாக இருக்க, உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ, நீதிமான்களாக எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க எனக்கு உதவி செய்க. அதற்கேற்ற பலனையும் கிருபையை கூட்டித்தாங்கப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களை வணையும் உருவாக்கும் கனமான பாத்திரமாக மாற்றுங்க. ஆமென், ஆமென்.